கார்த்திகை தீபம் விழாவை முன்னிட்டு மலைக்கோவிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்து தமிழர் கட்சியைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் போது மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டது. அதற்கு சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி மதுரை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனால் திருப்பரங்குன்றத்தில் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மூலம் பாஜகவில் செல்வாக்கு வளர்ந்துள்ளதாகவும் இதனால் கோவில் நகரங்களில் கவனம் செலுத்த பாஜக முடிவு எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காஞ்சிபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பழனி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளை எடப்பாடியிடம் பாஜக கேட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அது தொடர்பாக வலியுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2019 முதல் அதிமுக பாஜக கூட்டணி அடிக்கடி உடைந்து மீண்டும் சேர்ந்து இயங்கி வரும் நிலையில் புதியதாக கூட்டணியை உறுதி செய்யும் முயற்சிகளில் தீவிரமாக்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டு தோல்விகளை சந்தித்த பின்னர் வாக்கு சதவீதம் அடிப்படையில் இணைந்தால் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருக்கும் என பாஜக கருதுகிறது.